வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஈஸி டேஸ்டி குருமா பண்ண போறோம். ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்ல நைஸ் பவுடரா அரைச்சுக்கங்க. அரைச்ச பவுடரை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு இது கூட 2.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கணும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கங்க. அடுத்து இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா அதுல 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை அரைக்கும் போது 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். அதனால இப்ப இதுக்கு இந்த அளவு போதும். இதுல 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு கூட 2 கீறின பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்து அந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பழம் வரட்டும். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக 1 நிமிஷம் போல வதக்கிக்கங்க. அடுத்து இதுல 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது கூட 2-3 மட்டும் புதினா இலைகள் சேர்த்துக்கங்க. குருமா நல்லா வாசனையா இருக்கும். இந்த தக்காளியையும் 1 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கங்க. இந்த அளவுக்கு தக்காளியை வதக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். அடுத்து இந்த பொட்டுக்கடலை கரைசலை நல்லா மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்து மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த பொட்டுக்கடலை கரைசலை ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி பொட்டுக்கடலை பவுடர்ல தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்து கரைச்சி வச்சாதான் நமக்கு கட்டிப்படாம இருக்கும். அடுத்து இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டலாம். ஸ்டவ்வோட தீயை கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க கொதிச்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சிட்டு இருக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்க. இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு இந்த அளவு திக்னஸ் தான் கரெக்டா இருக்கும். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கமகமன் வாசனையோட ஈஸி டேஸ்டி இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. கும்பகோணம் கடப்பா எப்படி சிம்பிளா பண்றதுங்கிறத பார்க்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை இந்த பவுல்ல சேர்த்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண பாசிப்பருப்பை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க 2ஆ கட் பண்ணி சேர்க்கிறேன். உருளைக்கிழங்க இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்தோம்னா பாசிப்பருப்போட சேர்ந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 கப் தண்ணி. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துண்டுகள், இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 பெரிய பூண்டை 2-2ஆ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கங்க. பூண்டை விட இஞ்சி கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த கடப்பாக்கு பச்சை மிளகாவோட காரம் தான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி 1-2 கூட்டி சேர்த்துக்கங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. உருளைக்கிழங்கும் பாசிப்பருப்பும் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இந்த உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாசிப்பருப்பை
கரண்டியோட பேக் சைடு வச்சோ அல்லது இந்த மாதிரி மேஷர் வச்சோ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மசிச்சதுக்கு அப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்க ஓரளவு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் அல்லது கையை வச்சு கொஞ்சம் பெரிய பீசஸாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு அடுத்து இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்து தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷமாக வதக்கி தேங்காய் விழுதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்க இந்த தேங்காய் விழுதோட நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுக்கணும். இப்போ இது கூட மேஷ் பண்ண பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். இதில் தேங்காய் விழுது பாசிப்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது கொதிச்சு வரும்போது ஓரளவு நல்லா திக்காகி வரும். அதனால் வந்து நான் இந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இது இன்னுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது ஆறுனா இன்னுமே திக்காகும். அதனால் இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசி அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா தூவி விட்டுடலாம். நல்லா கம கமன் வாசனையோட இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்ற சூப்பரான கடப்பா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான பிளைன் குருமா பண்ண போகிறோம். இந்த மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 4-5 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை 15 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. அது கூட 5 பச்சை மிளகாய், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குருமா பண்ணுறதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். கல்பாசி சேர்த்தா குருமா நல்லா வாசனையாக இருக்கும். அது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம். வெங்காயம் வந்து கண்ணாடி பழம் வர அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். அல்லது நீங்கள் விழுது அரைக்கும் போது ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 2-3 பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்து 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தக்காளி, அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினோம்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். மூடி போட்டலாம், தக்காளி வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள்,
பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் இந்த அளவு போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்கிக்கலாம். தண்ணி தெளிச்சிட்டோம்னா எண்ணெயில் வந்து இந்த பொடி கருகாமல் இருக்கும். இதனுடைய பச்சை வாசனை போகட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த அரைச்ச விழுது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. மிக்ஸி ஜாரை கழுவி அரை கப் போல் தண்ணி சேர்த்துட்டு அது கூட 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது நம்ம பச்சை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அதனுடைய பச்சை வாசனை போக இது ரொம்ப நேரம் கொதிக்கணும். அதனால தான் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதிச்சு வற்றி குருமா கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். சப்போஸ் நீங்கள் சப்பாத்திக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்தால் 2 கப் தண்ணி சேர்த்தா போதும். குருமா நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதில் கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. பாம்பே சட்னி பண்ண போறோம். இந்த பேன்ல 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த சட்னியை தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகத்தை கடைசியில சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை, கூடவே 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்க்கிறேன். 4 சின்ன சைஸ் பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கிறேன். இந்த சட்னிக்கு பச்சை மிளகாய் காரம் தான், நம்ம வந்து மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல. அதனால மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை மட்டும் கட் பண்ணி சேர்க்கிறேன். அடுத்து 3/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இந்த சட்னிக்கு பெருங்காய பவுடர் வந்து கூட கொஞ்சமே சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் ஓரளவு வதங்கி வரட்டும். இப்ப ஓரளவு வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் வதங்கிடுச்சு. இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். இப்ப நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிருங்க. தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கங்க. இப்ப தக்காளி எல்லாம் ஓரளவு நல்லாவே வதங்கி இருக்கு. இதை லைட்டா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கிறேன். ஸ்டவ்வை தீயை நல்லா குறைச்சிட்டு கடலை மாவை சேர்த்துக்கங்க. பச்சை வாசனை போக இதை வதக்கி விட்டுக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு குறைஞ்ச தீயிலேயே வச்சு இதை நல்லா 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அப்பதான் நம்ம சேர்த்திருக்க கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். அடுத்து இதுல தண்ணி சேர்க்கலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா இதை கலந்து விட்டுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். மொத்தம் வந்து நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கணும், ஏன்னா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து திக்காய் வரும். நல்லா கலந்து விட்டுட்டு இதுல வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். இப்ப உப்பு எதுவும் போட வேண்டியதில்லை.
இந்த ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷமா கொதிச்சு சட்னி நல்லா திக்காய் வந்துருச்சு பாருங்க. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்க்கலாம். கொத்தமல்லி இலைகள் இந்த சட்னிக்கு நல்ல வாசனை கொடுக்கும். அதனால கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா வேகமா பண்ணக்கூடிய டேஸ்டான பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு. பருப்பு சேர்க்காத தக்காளி சாம்பார் பண்ணலாம். 7 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய வெயிட் 400 கிராம் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிட்டு இந்த குக்கர்ல சேர்க்கிறேன். இது கூட கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 5 to 6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், இது கூட 2 கப் தண்ணி, நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்திருக்கேன். இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கு அப்புறமா குக்கர்ல சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்திருக்கேன். இது மீடியம் ஃப்ளேம்ல 6 to 8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 7 நிமிஷமா சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். ஓரளவு அதனுடைய கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கி ஓரளவு லைட் பிரவுன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பை இந்த சாம்பார்ல சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசி அதுல 1 டீஸ்பூன் நெய்யும் கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நல்ல டேஸ்டான பருப்பு சேர்க்காத தக்காளி சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சுவையான இட்லி சாம்பார் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பார் மேல் பொடி ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு சூடு பண்ணிருக்கேன். அதுல 3/4 கப் கொத்தமல்லி விதை, இது 75 கிராம் இருக்கும். இதை இந்த பேன்ல சேர்த்துட்டு இந்த மல்லிய மிதமான தீயில வச்சு கருகிராம வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். கைவிடாம வறுத்து மல்லி நல்ல வாசனை வந்துருச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். அடுத்து இதே பேன்லயே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு 25 கிராம் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, இந்த பருப்பும் 25 கிராம் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இந்த பருப்பு ஒரு 15 கிராம் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரையும் கருகிராம வறுத்துக்கணும். பருப்பு பொன்னிறமா வறுபடணும். அது வரையும் வறுத்துக்கலாம்.
எல்லா பருப்புமே நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்த மல்லியோட சேர்த்து வச்சிடலாம். அடுத்து அதே கடாயிலே 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகமும் நல்லா சூடேறி வறுபடட்டும். நிதானமான தீயில வச்சு வறுத்துக்கங்க. சீரகமும் நல்லா வறுபட்டுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டே சேர்த்துக்கங்க. கடாயோட ஹீட்லயே இது நல்லா வறுபட்டுரும். வறுத்த மல்லி பருப்பு எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட கடைசியா வறுத்த சீரகத்தையும் பெருங்காய பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடரா அரைச்சுக்கலாம். நைஸா அரைச்சாச்சு. சாம்பார் மேல் பொடி ரெடி ஆயிருச்சு. நம்ம பண்ண போற சாம்பாருக்கு இதுல இருந்து கொஞ்சம் தான் எடுத்து யூஸ் பண்ண போறோம். மீதி உள்ள பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சிட்டோம்னா 2 மாசம் வரைக்குமே கெட்டு போகாம நல்லா இருக்கும். நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி சாம்பார் பண்றதுக்கு வாஷ் பண்ண 75 கிராம் துவரம் பருப்பை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் பரங்கிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பரங்கிக்காயை மஞ்சள் பூசணி, சக்கரை பூசணி, அரசாணிக்காய் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பருப்போடையே இந்த காயை சேர்த்து வேக வச்சிட்டோம்னா சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுலாம். இந்த பருப்போட சேர்ந்து இந்த காயுமே நல்ல குழைய வெந்துரும். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வேக வச்சுக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. பருப்பு காய் எல்லாமே நல்லா குழைவா வெந்துருச்சு. இத ஒரு கரண்டியோட பேக் சைடு வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். நல்லா மசிச்சாச்சு. இந்த மாதிரி மசிச்சுக்கணும். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கலாம். அடுத்து சாம்பார் பண்றதுக்கு இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா இருக்கும் டேஸ்டா. ஒருவேளை இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட கறிவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாவும் 2 கீறின பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டா அதனுடைய கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. தக்காளியை சேர்த்த உடனே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்பவே உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா மசியா வதங்கிரும். தக்காளி வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டும். மூடி வச்சிடலாம். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம வேக வச்சு மசிச்ச பருப்பு இதுல சேர்த்துட்டு கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் கொஞ்சம் நீர்க்க இருக்கணும். அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமா தான் சேர்க்கணும். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அடுத்து இது கூட ஒரு கோலிக்குண்டு சைஸ் அளவு புளிய 1/4 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. தக்காளி சேர்க்கும் போது நம்ம உப்பு சேர்த்தோம். இப்ப செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். இந்த சாம்பார் 5ல இருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்ப 6 நிமிஷமா கொதிச்சு சாம்பார் ஓரளவு வத்தி வந்திருக்கு. இதுல கடைசியா நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் இல்லையா சாம்பார் மேல் பொடி, அதை 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
இந்த பொடி பாத்தீங்கன்னா இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்டும் கொடுக்கும். நல்ல கமகமன் வாசனையா இருக்கும். நான் வந்து 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. இந்த பொடியை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த சாம்பார் பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற சாம்பார் மாதிரியே நல்லா கமகமன் வாசனையா டேஸ்டா இருக்கும். அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கமகமன் வாசனையோட ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.